இந்த சுலாலங்கான் அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது பாருங்கள், ஆன்டி ஆனே அப்படின்னு போட்டுருக்காங்க. இதெல்லாம் பெர்ஃப்யூமு. இது நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி லிட் இது மேலே இருக்கிறது. இது நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கர்ட்டு மாரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது முகர்ந்தா அந்த மங்குஸ்தான் வாசனை வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு பழத்துக்கும் அதேமாரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மாம்பழம் ஃப்ளேவராக. மாம்பழம் ஃப்ளேவர் வருதுங்க, செம்மையாக இருக்குது. அதிசயம், ஆச்சரியம், ஆனால் உண்மை. எப்படி வந்து அந்த மினி சிலிண்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு, மினி சிலிண்டர் கேன், எல்பிஜி கேன் இது உள்ளே சொருவிட்டு இதை ஆன் பண்ணி விட்டு எரிய வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம வெளிலலாம் எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரி நான் வீடியோவே போட்டிருப்பேன். அப்படி இருக்குது வெயில். பாடி உள்ளே வந்தவொன்னே தான் உயிரே வராமல் இருக்குது. ஆகா, ஏதாவது நல்ல இடமா பார்த்து கொஞ்ச நேரம் உட்காருவோம். முடியலை. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீமு. இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து வெண்டிங் மிஷினே இருக்குது. ஐஸ்கிரீம் இங்கே தைலாண்டில் இது பார்த்திங்கன்னா 49 போட்டிருக்காங்க. 3 ounce போட்டிருக்காங்க போல். யோகட் லேண்டு 49 தான். கொஞ்சம் சீப்புன்ற மாதிரி தான் தோணுது. நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பிராண்டட் போல். மேங்கோ, ஹேசல்நட்டு, டார்ட்டு அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. சீஸ் கேக்கு அப்படி இப்படின்னு நிறைய செலக்ட் பண்ணி நம்பர் எடுத்து தான் வந்தோம் போல். இங்கே பாருங்க, நம்பர் எடுத்து லாங்குவேஜ் கூட மாற்றுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சைனா, இது இங்கிலீஷு, அவ்வளோதான். சைனீஸ், இங்கிலீஷ் ஆப்ஷன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. கேஷ் பே பண்ணிக்கலாம். சூப்பரு. இந்த மால் வந்து அந்த சுலாலங்கான் அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது பாருங்கள், ஆன்டி ஆனே அப்படின்னு போட்டுருக்காங்க. பசங்கள்லாம் இந்த ஹாலிடேக்கு வந்து இங்கே வந்திருக்காங்க போல். மாலுக்கு வந்து ஜாலியாக விளையாடிட்டு போகிறாங்க. ஆமாம், தைவானை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க. லெஃப்ட் சைடில் மேலே ஏறுது. இது தைவானில் வந்து ரைட் சைடில் மேலேயும், இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆமாம், நம்ம டிரைவிங்கை நோட்டீஸ் பண்ணலையே. லெஃப்ட்டில் ரைட் பண்ணுறாங்களோ, லெஃப்ட்டில் ஃப்ரீ ரைடாக அப்படின்னு தெரில, பார்க்கணும். இது நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். அந்த சுலாலங்கான் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்தது. பாருங்கள், எல்லாம் ஆனந்தமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன், அப்படியே போவோம். இங்கே பாருங்க, தைலாண்டில் தான் இப்படிலாம் பார்த்தோம். டெஸ்டிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெர்ஃப்யூமு. இது நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி லிட் இது மேலே இருக்குது. இது நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலான்றாங்க. இது நிறைய இருக்குது. பாருங்கள், ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். 5000 தைலாண்ட் பாட்டு. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 2.6 2.7 இன்ட்டு பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு. எல்லாம் பாருங்கள், 6400 போட்டிருக்காங்க. 2240, 4000 இப்படி தகரம் பாட்டிலுக்கே எவ்வளோ வரும் போல். அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உடச்சுத்தனமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஸ்கர்ட்டு மாரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது பாருங்க, பாப்பா அவ்வளோ நடந்து போய்கிட்டு இருக்குது. எல்லோரும் ஷாப்பிங் மாலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. வெயில் அந்த அளவுக்கு பொழந்து கட்டுது தைலாண்டில். பாருங்கள், நம்ம இந்த ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரூஃப் டாப்பில் பெரிய ஒரு கார்டன் இருக்குன்றாங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஷாப்பிங் மாலுங்க சிட்டிக்குள்ளே. இந்த பேங்காக் சிட்டியில் எக்கச்சக்கமாக ஷாப்பிங் மால் இருக்குது. உள்ள சாப்பாடு கடை அவ்வளோ இருக்குது. சின்ன சின்ன இந்த இதுமாரி ஸ்டால் இந்த மாதிரிலாம் எல்லா ஃப்ளோருக்குமே அங்கங்கே 1-2 இருக்குங்க. நம்ம மேலே எப்பயுமே வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறோன்னா மேலே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன ஏதாவது சாப்பிட்ற ஐட்டங்கள் இல்லைனா இந்த மாதிரி பூத்து மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் பசிச்சோ டயர்ட்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மக்கிட்ட கேஷாகவோ இல்லை கார்டாகவோ இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். வாங்கி பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் ட்ரிங்க்ஸ் ஷாப்லாம் இருக்குது. பாருங்கள், கடை பேர் பாருங்கள், பனானா
பனானான்னு போட்டிருக்குது. இங்கே பாருங்க, இந்த தள்ளுற வண்டி சின்ன பசங்க சின்ன வயசில் காலில் தள்ளி தள்ளி ஓட்டுவாங்களே பாருங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெஸ்ட் செல்லர்னு போட்டிருக்குது. இந்தமாரி இருந்தால் நம்ம வந்து பஸ்ஸுக்கெலாம் நிற்கவே வேணாம், எடுத்துகிட்டு பறந்துக்கிட்டு இருக்கலாம் இப்படியும் அப்படியோன்னு. 30,000 கிட்ட போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்கூட்ரு வாங்குகிற அளவுக்கு அந்த ப்ரைஸுக்கு தான் விற்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் சீப்பாக விட்டாங்கன்னா நிறையா சேல்ஸே போகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ஏர்போர்ட்டில் பிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தமாரி இதெல்லாம் ப்ராடக்டெல்லாம் ஹெவியாக இருக்கும் நினைக்கிறேன். வருங்காலத்தில் அதுக்கெல்லாம் வசதி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? சரிங்க, நம்ம இப்போ மேலே போவோம். அப்படியே பாருங்க, பையன் செம்ம சேட்டைக்காரன். ஓடி போயிட்டாங்க, பிடிக்க முடியல அவங்க அம்மாவால். அப்புறம் ஏதோ சொன்னாங்க, அப்புறம் தம்பி திரும்பி வந்தான். இங்கே பாருங்கள், டிஐஒய்லாம் பண்ணுற மாதிரி இந்த களிமண்லாம் வச்சு விளையாடுவாங்க. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், களிமண்லாம் வச்சுருக்காங்க. சூப்பரில் குழந்தைங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து குழந்தைங்களுக்கான ஐட்டங்கள் நிறைய இருக்குது போல். மீடியம் 7 and more போட்டிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் சோப்பு போல். மங்குஸ்தானில் பாருங்கள், மங்குஸ்தான் சோப்புன்னு நினைக்கிறேன். அது முகர் தான் அந்த மங்குஸ்தான் வாசனை வர நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு பழத்துக்கும் அதேமாரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மாம்பழம் ஃப்ளேவராக. மாம்பழம் ஃப்ளேவர் வருதுங்க, செம்மையாக இருக்குது. அதிசயம், ஆச்சரியம், ஆனால் உண்மை. இங்கே பாருங்க, பீச் இது. இந்த பழத்துன்னு இது நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. தைவான்லேயும் நம்ம இதை சாப்பிட்ருக்கோம். ஆனால் மாம்பழம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மங்குஸ்தானும் செம்மையாக இருக்குங்க. இது வந்து பொமேலோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கிடையாது, பொமேலோ. பொமேலோ ஃப்ளேவரு, அவகேடோ ஃப்ளேவரு, ரோஸ் ஃப்ளேவரு. கவரில் போட்டுட்டு இருக்கும்போதே இப்படி வாசனை வருது. கவரை பிரித்தா எப்படி வாசனை வருமோ தெரில. இந்த பாருங்கள், மாதுளம்பழம் ஃப்ளேவரு. ஆஹா அப்படி இருக்குங்க வாசனை. இது என்னன்னு தெரியலையே, பைனாப்பிள் நினைக்கிறேன். ஆமாம், பைனாப்பிள் தான். பட் ஆனால் என்னோடய பர்சனல் ஃப்ளேவர் வந்து இந்த ரெண்டுமே செம்ம டாப்பு. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு பழத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் அதுதான் டாப்பு. இது ரெண்டும் அப்படியே ஒரிஜினல் அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது வாசனை. ஆஹா, நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இந்த கடையில். வாங்க அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், குழந்தைங்க வந்து இந்தமாரி இதுலாம் நல்லது பாருங்க, இதுமாரி ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ஹலோ ஹாய் 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 ஹாய். good பாருங்க, ரெண்டு பேருமே இந்த ஃபிஷ் டேங்க் வந்து அழகாக ரெடி பண்ணுறாங்க போல். சூப்பராக இவர் தான் கைட் பண்ணுறாரு. ஓகே, சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கூடைகள்லாம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தராரா, இல்லை களிமண்ணில் தாங்க. இங்கே பாருங்கள், பொம்மை செய்யறதுக்கு எப்படின்னு சொல்லி தராரு போல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹலோ ஹாய், நல்லா இருக்குல்ல, சூப்பராக பண்ணுறாங்க. களிமண்ணை வச்சு செதுக்குறாங்க அழகாக, நல்லா இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் இவங்க பண்ணதான் நினைக்கிறேன். அழகாக பிளேட்ஸு, கப்பு எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. பள்ளி மிட்டாய் மாதிரி இருக்குது. சாப்பிட்ற ஐட்டமா இல்லை வெறும் மணி கோக்கிறதானான்னு தெரியல. வெறும் மணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், மணிலேயே இத்தனை ரகரகமாக இருக்குது. எடுத்து போட்டு அழகாக உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ நீங்களே கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்கள வந்து எங்கேஜிங்காக ஆக்டிவாக அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கெல்லாம் அப்படியே மெருகேற்றுற வகையில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பெரியவங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்கள விட. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ராய்டரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல.
நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம பாட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க கம்முன்னு இருக்கவங்க கூட நீ வெளில போன்றுருவாங்க. நம்ம மைண்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். வாங்க, இதெல்லாம் ஃப்ளாஸ்க்கு போல். இந்த பிராண்ட் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு போலுங்க. ஜப்பானீஸ் பிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். வெயிலில் காயின்னு காயறதுக்கு நம்ம வந்து அந்த சுலோலங்கான் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்தோம். அப்படியே வந்து 2-3 அந்த இதுவை க்ராஸ் பண்ணி அப்படியே வரும்போதே நம்ம இந்த மாலை பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் உள்ளே ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் இங்கே அப்படியே வீடியோ போய்கிட்டே இருக்குது. நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது உள்ளேயே வீட்டுக்கு தேவையான அனைத்து ஆக்சசரிஸும் இங்கே கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த பேக்கிங்லாம் பண்ணுறாங்கள அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி மோல்டெல்லாம் சூப்பராக பாருங்கள், சாஃப்டான மோல்ட்ஸு, அழகாக ரோஸ் வேணுன்னா ரோஸு ஷேப்பில் கேக் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸு, ரப்பர் பேண்ட் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாருங்கள், ஸ்பைடர் மேனு பாட்டில் ஓப்பனராக இது பாருங்கள். பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது முனையில். ஸ்பைடர் மேன் வந்து ஓப்பன் பண்ணி தருவார் போல் நமக்கு. ஸ்பைடர் மேன் பாட்டில் ஓப்பனர். நல்லா இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அழகாக பண்ணியிருக்காங்க கலை நயத்தோடு. நல்லா பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் எடுத்து போய் வச்சா கன்றாவே ஆயிரும் கொஞ்சம் நாள்லேயே. அதுதான் உண்மை. யாருங்க இதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி வந்து அந்த மினி சிலிண்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு. மினி சிலிண்டர் கேன், எல்பிஜி கேன் இது உள்ளே சொருவிட்டு இதை ஆன் பண்ணி விட்டு எரிய வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம வெளிலலாம் எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரி நான் வீடியோவே போட்டிருப்பேன். நம்ம தைவான்லேயே இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தைவான்லேயும் இதே மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் கேம்பிங்லாம் போகிறாங்கன்னா ஈஸியாக கொடுத்தாங்க. அதை விட இது சின்னதாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக கையில் அப்படி தூக்கி போயிடலாம் ஈஸியாக. இது பாருங்கள், அந்த கேன்லாம் எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. காலப்போக்கில் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அழகாக காம்பேக்ட் ஆகிட்டே வந்துட்டாங்க. லைட் வெயிட்டாக சூப்பராக, கஷ்டமே பட வேணாம். எனி டைம் எங்கே பார்த்தாலும் சமையல் பண்ணலாம். ஹாப்பி குப்பி. ஆனால் சமைக்க தான் மாட்டுறோம். எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. வெளில தான் சாப்பிட்றாங்க இப்போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில்லாம் இருக்குது. நல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுங்க. அப்படியே ஸ்பாஞ்ச் அப்படியே வச்சு அழுத்தினா உள்ளே போயிட்டு அப்படியே நம்மளை வெளில தள்ளுது. இந்த பாருங்க, வச்சு அழுத்துறோம், அழுத்தி வெளில அதுவே நம்மளை தள்ளுது. அப்படியே சூப்பராக நல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. அந்த குஷனிங் எஃபெக்ட்னு வாங்க நல்லா இருக்குது அதில். அப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்பைடர் மேன் பாட்டிலு பார்த்தீங்களா? ஸ்பைடர் மேன் வலைலாம் இருக்குது. கேப்டன் அமெரிக்காவா இங்கே பாருங்க, மிக்கி மவுஸு. எவ்வளோண்டு பாட்டில் பாருங்க, பிளாஸ்டிக் தான். நான் கூட கண்ணாடியோன்னு நினச்சேன், பிளாஸ்டிக் தான். இதுதான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. சும்மா ட்ரெண்டியாக அழகாக கிளாஸாக இருக்குது, பார்க்குறதுக்கே தரமாக இருக்குது. வெறும் ஃப்ளாஸ்க்கு பாட்டில் ஏரியாவே இவ்வளோ கலெக்ஷன் கிடக்குது. இங்கே பாருங்க, டாக்டர் போட்டி ஆட்டம் கிடக்குது.